ஸோ கார்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, சப்போஸ் 2 சப்செட்ன்னு வச்சுக்கோங்க. கார்லேஷன் சப்போஸ் 2 வேல்யூ எக்ஸ்ங்கிற ஒரு வேல்யூ, ஒய்ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ங்கிற வேல்யூ எப்படி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா, மேபி இப்போ போட்ட ஐடியாவுக்கு போடுறேன். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அதனால அப்படி டைரெக்டாக போடுறேன். 65, 66, 67, 67, 68, 69, 70, 72 கொடுத்துக்கிறோம். ஒய்யோட வேல்யூ 67, 68, 65, 68, 72, 72, 69, 71 இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எதுவும் இல்லை, மேபி நீங்கள் 2 சப்ஜெக்ட் உங்களோட 2 பேப்பர்னு வச்சுக்கோங்க. மேபி இது சேட்டோட பேப்பர், இது வந்து உங்களோட கோரோட பேப்பர். இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மார்க். அப்படிங்கும்போது இதனுடைய வேரியேஷன் வந்து 2 சப்ஜெக்ட்டுக்கு ஒரே மாதிரி ட்ராக்ல போகுதா, அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போகுது, ரெண்டுமே ஒரே மாதிரி டைரக்ஷன்ல ரெண்டு பேருமே ரிசல்ட் ஒரே மாதிரி கிடைக்குதா, இல்ல நெகட்டிவ் டைரக்ஷன்ல கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதா வந்து கார்லேஷன் மெயினா. இது பிசினஸ் ரெக்கார்டிங்காஸோட சரி, சேல்ஸ் எப்படி ஆகுது, நேத்துக்கு இன்னைக்கு சேல்ஸ் எப்படி ஆகுது, இல்ல 2 பிராண்ட் ஐட்டம், ஒரே கான்செப்ட் 2 பிராண்ட் ஐட்டம் அப்படிங்கும்போது 2 பிராண்டும் ஒரே மாதிரி சேல்ஸ் ஆகுதா இல்ல வேற மாதிரி ஆகுதா அப்படிங்கிற ட்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்லேஷன் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. 2 டேஸ்ல வர டேட்டாவா சார் இது? 2 டேஸ் டேட்டா கூட சொல்றத விட 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட். இப்போ மேபி மொபைல்ல வச்சுக்கோங்களேன், மொபைல் வந்து ரெட்மி எப்படி போகுது, சாம்சங் எப்படி போகுது, அந்த மாதிரி ஐடியா. அந்த மாதிரி டேட்டா மேபி ஒரு மந்த்லியோ இல்லை ஒரு இயர்லியோ டேட்டா எடுத்து ஒரு 10 இயர்ஸ் எடுத்துட்டு அதோட அனலைஸ் எல்லாமே பாசிட்டிவ் வேஸ்ல போகுதா இல்லை நெகட்டிவ் வேஸ்ல போகுதா. அப்படி பாசிட்டிவ் வேஸ் போகுதா ஓகே, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நெகட்டிவ் வேஸ்ல போகுதா கம்பரிசன் பண்ணும்போது ஏன் நெகட்டிவ் வேல போகுதுன்னு அதோட அனலைஸ் பண்றதுக்காக. சரி, இதுக்கு எப்படி ஃபார்முலா, என்ன ஃபார்முலா? கார்ல் பியர்சன் 2 கான்செப்ட். கார்லேஷன்ங்கிற நோட்டேஷன் மேக்ஸிமம் ஆர் நோட் பண்ணுவாங்க, இன்னொன்று ரோ நோட் பண்ணுவாங்க. இந்த ஆர் நோட் பண்றது வந்து கார்ல் பியர்சன் நோட் போயிடுச்சு. இதை உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல் அனுப்பிடுறேன், சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிடுறேன். அடுத்தது என்னது, ரேங்க் கார்லேஷன். இதுக்கு பேர் என்னது, அடுத்தது ரேங்க் கார்லேஷன். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது யாரை பார்க்கணும்னா கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம், கரெக்டுங்களா? இப்போ கண்டுபிடிக்கிறது கார்ல் கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம். கார்ல் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட ஃபார்முலா என்னன்னா கோவேரியன்ஸ் ஆஃப், நம்ம வேரியன்ஸ் பார்த்தோம், கோவேரியன்ஸ் சொல்றாங்க. கோவேரியன்ஸ் என்ன, வேரியன்ஸ் என்ன பார்த்தோம். கீழே வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், ஓகேங்களா? இந்த கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 1/n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் பார் டிவைடட் பை இந்த சிக்மா எக்ஸோட ஃபார்முலா இப்பதான் கொடுத்தேன், ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ரூட் ஆஃப் வேரியன்ஸ் என்னது, நமக்கு சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1/n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர், கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகுங்க, 1/n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டைரக்டா இங்க எக்ஸ், இது வந்து இதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணலாம் சொன்னேன், எக்ஸ் பார் ஸ்கொயர் பண்ணலாம் சொன்னா, அதே மாதிரி போடுங்க, எக்ஸ் பார் ஸ்கொயர், எக்ஸ் பார் ஸ்கொயர் யாருக்கு, சிக்மா எக்ஸ்க்கு. அப்ப சிக்மா ஒய்னா என்ன வரும், எக்ஸ் இருக்கிறதுல ஒய் ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. பெருசா ஃபார்முலா கஷ்டம், எக்ஸ் இருக்கிறதுல ஒய் ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அப்ப n/n சொல்லுங்க, yi ஸ்கொயர் 1/n சிக்மா ஒய் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர். அவ்வளவுதான், இதான் ஃபார்முலா. இதுல என்ன கஷ்டம்? இப்போ என்ன பண்ண முடியும், இந்த டேட்டா எழுதிட்டீங்களாப்பா? டேட்டா எழுதிட்டு இப்ப நான் டேட்டா எழுதிட்டேன் சார். இப்போ என்ன வேணும்னா டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். டேபிள் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, கார்ல் பியர்சன் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இது பண்ணோம்னா கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், கார்ல் பியர்சன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், n வேல்யூ வேணும். சொல்லுங்க ஹியர் n வேல்யூ என்ன? n வேல்யூ வந்துட்டு x மட்டும் கவுண்ட் பண்ணு இல்ல y மட்டும் கவுண்ட், ரெண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிராத. மொத்தம் ரெண்டா மல்டிப்ளை பண்ணனும். எவ்வளவு இருக்குது? 1 8 சார், 8 அவ்வளவுதான். n வந்து 8 அவ்வளவுதான், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு என்னென்ன கால்குலேஷன் செக் பண்றீங்க. x பார் வேணும், நம்மளுக்கு x பாரோட ஃபார்முலா தெரியும். x பாரோட ஃபார்முலா என்னது, சம்மேஷன் x பை n. y பாரோட வேல்யூ என்னது, சம்மேஷன் y பை n. சரி, அப்ப என்ன வேணும் நம்மளுக்கு, xங்கிற கால்குலேஷன் வேணும், yங்கிற கால்குலேஷன் வேணும். அப்ப என்ன எழுதி போறேன், x
y. புரியுதுங்களா? டேபிள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கங்க. x, ஓகே, y ஓகே. என்ட்ரி பண்ணிட்டேன். ஆ அடுத்தது சார். என்ன வேணும் எனக்கு? டக்குன்னு xy கேட்குறான். அதனால என்ன பண்றேன்? xy மல்டிப்ளை பண்றேன். அடுத்தது ஆ. யார் வேணும் எனக்கு? x ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்ட் வேணும். அதனால என்ன பண்ண போறேன்? x ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்ட் நோட் ஓகே பண்ணிட்டேன். சார். இதுல எனர்ஜி டவுட் இருக்குது. இதான் டேபிள். டேபிள் எப்படி சார் வந்ததுன்னு கேட்டா, நம்ம ஃபார்முலா தகுந்த மாதிரி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்றோம். அவ்வளவுதான், ஆ தவிர சார். பெருசா எதுவும் இல்ல. ஓகே. ஓகே சார். எனி டவுட்? இல்ல இல்ல. இப்ப வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணும். வேல்யூஸ் மேல இருக்குது. நீ இதை பார்த்து பொறுமையா சொன்னீங்கன்னா நான் என்ட்ரி பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ டக் 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 டக்னு போட்டுருவோம். சொல்லுப்பா, வேல்யூஸ் என்ன? 65. எக்ஸ் வேல்யூ கரெக்டா சொல்லுங்க. எக்ஸ் வேல்யூ எழுதி அப்புறம் ஒய் வேல்யூ எழுதலாம். ஓகே 65. சார். 66 சார். 67. 67. Again 67. 68, 69. 70, 72. 70, 72ங்களா? சார். 70, 72. சார். அதே நெக்ஸ்ட் மாதிரி 67, 67, 68, 65, 68, 65, 68, 68, 72, 72, 72, 69, 71. 71. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? கால்குலேட்டர் யூஸ் பண்ணி படிக்கிற ஸ்பீடா? அதுதான் சொன்னேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எகைன் மல்டிப்ளை பண்ணி போடணும். கரெக்டுங்களா? கரஸ்பாண்டிங் டேட்டாவை சார். வந்து என்ன பண்ணணும்? XY. XYனா மல்டிப்ளை சார். பண்ணி போடுது. ஓகே, ஓகே சார். ஃபர்ஸ்ட் 4355 சார். 4355. 4488. ம். 4355. ம். 4556 சார். ம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் சார். 68, 4896. ம். 4968. ம். 4830. ம். 5112 சார். ஓகேங்களா? சார். இப்போ ஸ்கொயர் பண்றது. எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது இந்த டேர்ம் ஸ்கொயர் பண்ணணும். இங்க இருக்கிற டேர்ம் அப்படி சொல்லுங்க. சார். 4225. வெரி குட். 4356. ம். 4489. 4489. ம். 4624. ம். 4761. ம். 4900. ம். 5184. 5184. Then y y ஸ்கொயர் கரெக்ட்டா? 4489. 489. சார். ஓகேமா. 68. 4624. மேபி ஆல்ரெடி போட்ட கால்குலேஷன் செக் பண்ணி போடுங்க. டக் டக்னு போட்டுரும். ஆல்ரெடி போட்டது 67. சார். 65. 67 இங்க போட்டுக்கிற பாரு. இங்க போட்டுக்கிற பாரு. 67 ஓட வேல்யூ தேர்ட் வேல்யூ 4489. 4489. 65. அது 68. 68 இங்க போட்டுக்கிறோம். 68 ஓட வேல்யூ 4896. 4896. அடுத்து 72. 72 கடைசியா போட்டுக்கிறோம். 5112. 5112. அடுத்து 72. 5112. அடுத்து 69. 69 இங்க தேர்ட் 4968. 4761 சார். என்னப்பா? 69க்கு 4761 வருது சார். நான் மாத்தி போட்டுருக்கேன். சாரி, நான் வந்து XY ஓட போட்டுக்கிறேன். அப்ப செக் பண்ணி சொல்றாங்க. நான் மாத்தி போட்டேன். சொல்லுங்க. நான் மாத்தி போட்டேன். சாரி. 4489 கரெக்ட். இதுவும் கரெக்ட். 4489 கரெக்ட். 68க்கு 4624 வரும் சார். ஒரே நிமிஷம், நான் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுடலாம். நான் மாத்தி போட்டேன். சாரி. இப்போ 68 போட்டாச்சா? 68 போட்டாச்சு. இப்போ 65 வேணும். 65 எங்க போடுறோம்? 4335. 4355. அடுத்து 68 வேணும். 68 எங்க இருக்குது? இங்க இருக்குது. திரும்ப தப்பா தான் போடுறாங்க. நீயே சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் சார். காலத்தை மாத்தி சொல்லிடு. காலம் இங்க இருக்கிற காலத்தை செக் பண்ணா, இங்க இருக்கிறது செக் பண்றேன். y ஸ்கொயர்ட் சார். y ஸ்கொயர்ட் 4489 கரெக்ட். ஃபர்ஸ்ட். செகண்ட் 68 4624 கரெக்ட் சார். தேர்ட் ஒன்னு 65 ஹோல் ஸ்கொயருக்கு 4225. ஓகே மகன். அதான் மாத்தி போறமே பாத்துட்டேன். 68 again. சார். 4624 சார். 4624. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் 5184.
திரும்ப 5184 சார். கரெக்டா கரெக்ட். ஆமா 70 நெக்ஸ்ட் 4761 70 69 அது சார். 69 அது 69 சார், 69 சார். ஓகே 69க்கு 4761. 761 கரெக்ட் சார். 71 ஃபைனலி 5041 சார். 5041 41. ஓகே மேம் தேங்க்யூ. சார். இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லா சம்மேஷன் கண்டுபிடிக்குங்க, என்னென்ன கால்குலேஷன் பண்ணுறீங்களோ அத்தனை சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். சார். சம்மேஷன் மட்டும் போடுறாங்க. சார் சிக்மா எக்ஸ் பார் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எவ்வளோ வருது, ஒவ்வொன்றும் போட்டுக்கணும். 544 சார். 544 நான் வேணா கொடுத்துறேன் பாருங்க. 552 கரெக்டு. சார் 37560 37560 37028 38132 38132 செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். போலாமா? சார் போலாம் சார். சரி, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் பார் என்ன, ஒய் பார் என்ன, சிக்மா எக்ஸ் என்ன, சிக்மா ஒய் என்ன, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன, இதுல இருந்து ஆர் என்ன. அவ்வளோதான், ஒவ்வொரு கல்குலேஷனும் முடிச்சிடலாம். சரிங்களா? சார். எக்ஸ் பார்க்கு ஃபார்முலா ஏன்னு எழுதிக்கங்க, வேல்யூ சப்மிட் பண்ணுங்க, ரிசல்ட் வரும். சம்மேஷன் எக்ஸ் பை என் தட் இஸ் ஈக்குவல் டு 544 டிவைட் பை 8 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எழுதுங்க. இது எவ்வளோ கிடைக்கும்? சம்மேஷன் ஒய் பை என் தட் இஸ் ஈக்குவல் டு 552 டிவைட் பை 8 தட் இஸ் ஈக்குவல் டு இதனோட வேல்யூ என்ன எழுதுங்க. இதனோட வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் 1 by n summation x square minus x bar square. ஜஸ்ட் அப்ளை பண்ணால் ரூட் கூட மறுபடியும் கூட போட்டுங்க, வேல்யூ கண்டுபிடிச்சா அப்புறம் ரூட் போட்டுக்கலாம். 1/8 சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 37560 மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் 37028. எக்ஸ் பார் ஸ்கொயர்ல எக்ஸ் பார் ஸ்கொயர் இனிமேல் தான் கண்டுபிடிக்க பாருங்க, அதை கண்டுபிடிங்க. எக்ஸ் பார் ஸ்கொயர் கண்டுபிடிப்பீங்க. எக்ஸ் பார் ஸ்கொயர் எவ்வளோ பண்ண டிவைட் பண்ணி போட்டு எக்ஸ் பார் எவ்வளோ இருக்குது? 69 சார். சார் எக்ஸ் பார் ஸ்கொயர் 68 சார். 68 தேங்க்யூ 68. அப்போ மைனஸ் 68 ஸ்கொயர். அடுத்து சிக்மா ஒய்யோட வேல்யூ, அப்போ ரூட் ஆஃப் 1/n சம்மேஷன் ஒய்ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் பார் ஸ்கொயர். இதுக்கு தான் 69 வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு 69. அப்போ இது என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1/9 38132 minus 69 square. Minus 69 square. ஓகே, சிக்மா எக்ஸ் வேல்யூக்கு போட்டிங்களா? போடலைன்னா பார்த்துங்க என்ன வேல்யூ வரும்னு கொடுக்குறேன். 2.121. இதனோட வேல்யூ கால்குலேட்டர் போட்டீங்கன்னா 2.345. என்ன பண்ணுங்கன்னா சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூட் கண்டுபிடிங்க. ரூட் போற கஷ்டமா இருந்தா சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அப்புறம் ரூட் போடுங்க, ஈஸியா. சரிங்களா? சரிங்க சார். அதாவது ரூட் இல்லாம போட சொன்னேன், இந்த வேலையை ரூட் இல்லாம போடுங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு 2.3 சார் சிக்மா ஒய். ஆமா 2.345. 2.345. ஓகே சார். கீழே கிளியர் எழுதுகிறேன் 2.345. சார். சரி, இப்போ கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? கோவேரியன்ஸ் ஃபார்முலா எழுதிடுங்க. அப்போ கோவேரியன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துறேன். சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் பார். அப்போ அங்கே மாற்றி எழுதிட்டேன் எக்ஸ். அப்போ இதனோட வேல்யூ மாற்றிருக்கு, மாற்றி போட்டோட மாற்றிருக்குது. இப்போ என்னதான் இதனோட வேல்யூ 1/9 இன்ட்டு இதுதான் சம்மேஷன் எக்ஸ் ஒய்யோட ஸ்கொயரோட வேல்யூ. சம்மேஷன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இது சம்மேஷன் ஒய்ஐ ஸ்கொயர், இது சம்மேஷன் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. கரெக்டாப்பா? அப்போ இதனோட வேல்யூ 37028 இதனோட வேல்யூ மைனஸ் 68 ஸ்கொயரு. அப்போ இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சம்மேஷன் எக்ஸ் ஒய், சம்மேஷன் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 37560 மைனஸ் எக்ஸ் பார் வந்து 68 இன்ட்டு 69. கரெக்டாமா? சார்.
இதை கம்ப்ளீட் பண்ண இதனோட ரிசல்ட் என்ன வருதுன்னா 3 வருது. செக் பண்ணி பார்த்துக்கணும். எல்லாத்தையும் கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கப்போ மூவ் பண்ணலாம் அடுத்ததுக்கு. இப்போ ஓகே சார். ஃபார்முலா ஆருக்கு இப்போ கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ஆரோட ஃபார்முலா எடுக்க போகிறோம். ஆரோட ஃபார்முலா என்னன்னா ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இப்போ தான் கொடுத்தேன். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். கோவேரியன்ஸ் வேல்யூ என்ன? டாப்ல 3 அண்ட் டவுன்ல பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் வேல்யூ எவ்வளோ போட்டோம்? 2.121 போட்டோம். 2.121 இன்ட்டு 2.345. சரி, இதை கண்டுபிடிச்சு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்கண்ணா. ஜஸ்ட் கால்குலேட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 0.603 சார். 0.6 ஓகே, கரெக்டாக அக்யூரேட் ஆன்சர். சரி, இதுதான் நம்மளுடைய கார்லேஷனோட வேல்யூ. அப்போ ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க, ஆரோட வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 to +1 தான் இருக்கும். ஆரோட வேல்யூ -1 to +1 தான் இருக்கும். சரிங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆர் ஈக்குவல் லெஸ் தென், அதாவது ஆர் வந்து லைஸ் பிட்வீன் -1 இருந்ததுன்னா, அதாவது ஆர் சுட் பி நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னங்கிறாங்க? நெகட்டிவ் கார்லேட். ஓகே. அதே மாதிரி ஆர் சுட் பி பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா பாசிட்டிவ் கார்லேட். ஓகே சார். ஆர் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா நோ கார்லேஷன். ஓகேங்களா? ஓகே சார். சரி, நோ கார்லேஷன். ஓகே, கரெக்டு தான். நோ கார்லேஷன் கரெக்டு. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு -1 வந்ததுன்னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். என்ன சொல்றாங்க? ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக்டா -1 இருந்தால் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. இது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. ஆர் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ ஆர் ஈக்குவல் டு +1 வந்ததுன்னா, என்ன கிடைக்கும்? பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அவ்வளோதான், பாசிட்டிவ் கார்லேஷன். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க. அப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு. நீங்க கண்டுபிடிக்கிற ஆரோட வேல்யூ என்னதான் இருக்க போகுது? லைஸ் பிட்வீன் -1 to 1 தான் இருக்க போகுது. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட்டுக்கு மேலே வராது, -1 பாயிண்ட்டுக்கு கீழேயும் போகாது. எக்ஸாக்டா -1 இல்லைன்னா +1 இல்லைன்னா 0 பாயிண்ட் சம்திங், -0 பாயிண்ட் சம்திங் அப்படிதான் இருக்க போகுது. இல்லைன்னா உங்களோட வேல்யூ தப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல என்ன கேட்டுக்கிறதாங்கன்னு? சரி சார். அப்ப கார்லேஷன் கண்டுபிடிச்சுவீங்களா? ஓகே சார். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூக்கு இது எதுல சார் அப்ளை பண்றது? நோ கார்லேஷன் முடிஞ்சது. இதுதான் நம்மளுடைய கார்லேஷன். அப்ப இது பாசிட்டிவ் கார்லேஷனா நெகட்டிவ் கார்லேஷனா? இது பாசிட்டிவ். இது பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ்ங்களா? சார். 0.603 பாசிட்டிவ் தான். வெரி குட். therefore the given data is positive correlation. அது எழுதிக்கிட்ட full mark கிடைச்சிடும். சரி சார். given values are positive correlation. அவ்வளவுதாங்க. சரிங்களா? சார். இதுக்கு பேரு கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் வச்சு போட்டுக்கிறோம். சரிங்களா? சார். இப்ப நாம முடிச்சது கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட். ஓகே.